ஓகே. இன்று பார்த்தீங்கன்னா, தேசிய அதாவது இயற்கை வேளாண்மை விவசாயிகள் மாநாடு. இந்த மாநாடு வந்து ஏறக்குறைய எல்லாருமே பேசுறது என்னன்னா, இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம். மரம் இல்லாமல் இயற்கை விவசாயம் யாராவது பண்ணிட முடியுமா? நம்மளோட விவசாயம் ஆரம்பிச்சதே வனங்கள்ல தான் ஆரம்பிச்சது. அப்படி வனங்கள்ல ஆரம்பிச்ச விவசாயம் எப்படி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்று அழைப்பார்கள். அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அன்னைக்கு இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு எப்படி மாறுபட்டிருக்குன்னா, இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயம். அதைத்தான் நாங்க சொல்லுவது, எனி இயற்கை விவசாயம், பல்பயன் வேளாண் காடுகள். இது இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணவே முடியாது. மரம் இல்லாமல் விவசாயம் இனிமேல் நடக்கவே நடக்காது. இட்ஸ் கால் ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர். அந்த 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 கருத்தில் தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 7 தட்பவெப்ப மண்டலங்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு விதமான மாதிரி பண்ணைகளை உருவாக்கியுள்ளோம். இந்த மாதிரி பண்ணை எதற்குன்னா, மண்வளம் பாதுகாக்கப்படும், நீர்வளம் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழல் வளம் பாதுகாக்கப்படும். இதன் மூலமாக வரும் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகள், இரண்டாவது மதிப்பு கூட்டக்கூடிய சந்தை வாய்ப்புகள், மூன்றாவது இந்த கார்பன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம். இது அனைத்தையும் உள்ளடக்கிய கொண்டு வரதுக்கு தான் இருக்குது. அதில் உண்மையிலேயே இந்த இந்த விவசாய மாணவர்களில் விவசாயிகளுக்கு என்ன வேணும்? அவர்களுக்கு சரியான தொழில்நுட்பம், இரண்டாவது மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம், மூன்றாவது சந்தை நிலவரம், நான்காவது நெட்வொர்க்கிங் லிங்கேஜஸ். இந்த நெட்வொர்க்கிங் லிங்கேஜஸ் பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வேளாண் காடுகளிலேயே பெரிய நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணியிருக்கு. எந்தெந்த பிரச்சனைகள் எங்கே வரும் விவசாயிகளுக்கு? உற்பத்தியில் ஆரம்பித்து சந்தை நிலவரம், ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன் சிஸ்டம். இந்த உற்பத்தி டு சந்தை நிறுவனம் இது அனைத்தையுமே உள்ளடக்கி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருத்துரைவை கொண்டு வருவதற்காக இந்த மிகப்பெரிய மாநாடு உண்மையிலேயே பல்வேறு நிறுவனங்களை இணைந்து நடத்தப்படுகிறது. இதில் என்னென்ன இதனால் உருவாக்கக்கூடிய கொள்கைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் உண்மையிலேயே அரசுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிக்கும். அதன் மூலமாக வருங்காலத்தில் தமிழகத்தில் விவசாயம் மென்மேலும் பெருகப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளின் வருமானம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளம் பாதுகாப்பு, இதையெல்லாம் மீறி அனைவரும் அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கான்செப்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாநாடு உருவாக்க வேண்டும். இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெற அனைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.